செயின்ட் ஆண்டனிஸ் இன்டீரியர் உங்கள் ஊரில் கிறிஸ்தவ தேவாலயங்களை அழகிய கலைநயத்தோடு கட்டிடக்கலையில் கை தேர்ந்தவர்களால் அற்புதமாய் அழகாய் தரமாய் நாங்கள் உருவாக்கி தருகின்றோம். தியோபிலஸ் 94429100. வணக்கம் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாணியங்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் ஒரு அழகான கடற்கரை கிராமம். அந்த கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில ஊர்கள்லாம் கடல் ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப சாந்தியாக இருக்கும். அலை அடிக்குதா இல்லையானே தெரியாது. இப்போ தூத்துக்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா கடலில் அலையே கிடையாது, அப்படி ஒரு தெப்பம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அலைகள் பயங்கரமாக ஒரு கம்பீரமாக இருக்கும், பயமுறுத்துகிற மாதிரி கூட இருக்கும் சில இடங்களில். அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல் அலைகளுக்கு மத்தியில் புனித யாகப்பருக்காக ஒரு அழகான குருசடி கட்டியிருக்காங்க இந்த வாணியங்குடி ஊர் மக்கள். இந்த ஏரியாவில் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா கடல் அலை அவ்வளோ ஆக்ரோஷமாக அடிச்சிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், இது நீங்கள் ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷன். உண்மையில் இது ரொம்ப அழகான ஒரு இடம். நல்லா நீங்கள் குழந்தைகளோட குடும்பமாக வந்து இந்த இடத்த பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு 100% கேரண்டி. அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். என்ன, நீங்கள் ஒரு மதியம் ஒரு 3 மணி அந்த நேர வாக்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த கடல் அழகையும் புனித யாகப்பருடைய இந்த கெபியும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த அலை எப்படி வீசிட்டு இருக்கு பாருங்கள். இது அந்த பாறையில் பட்டு வர்றதுனால அலை குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இரவு வேளைகளில் அந்த அலைகளுடைய சத்தம் அப்படி காதுக்குள்ள வந்து கேட்கும். அந்த பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்குள்ளலாம் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க என்ன மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான ஒரு அலை இருக்கணும். அவ்வளோ இதுக்கு நடுவில் அமைதியாக புனித யாகப்பருடைய கெபி உள்ளே பாருங்கள், பாறைகளுக்கு மேலே ரொம்ப அழகாக இதை கட்டியிருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள். பாருங்கள் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். ஏறுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆஹா, கொஞ்சம் மலை வந்து தாளாட்டும் இடத்தில் புனித யாகப்பருக்காக ஒரு சின்ன கெபி. நீங்கள் பாறைக்கு மேலே ஏறி தான் அந்த படிக்கட்டையை நீங்கள் அடைய முடியும். பாறைகளில் ஏறும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் ஏறுங்க, சரிங்களா? பாசிலாம் பிடிச்சி அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா கரகரம் தான் இருக்குது இடம். மற்றபடி பாசி பிடிச்சி வழுக்குமோ அப்படிலாம் கிடையாது. இப்போ அலையின் ஆக்ரோஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி வந்து இந்த பாறை வழியாக ஏறி பெரியவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக ஏறி வாங்க. நீங்கள் மேலே போக போக இங்கே பாருங்கள் அந்த ஊரோட அழகு எப்படி இருக்குது பாருங்கள். ஆஹா, வாங்க மேலே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்ல அழகாக டைல்ஸ்லாம் போட்டு பாறைக்கு மேலே கெபி கட்டி வச்சுருக்குறாங்களே. பாருங்கள், யாகப்பருக்காக புனித யாகப்பருக்காக ஒரு கெபி. உள்ளே பாருங்கள் நிறைய புனிதர்கள் இருந்தாங்க. அந்தோனியார்லாம் இருந்தார். பார்த்தீங்களா அந்த குருசு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒயிட் கலரில் பெயிண்ட்லாம் பண்ணி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அன்னை வேளாங்கண்ணி இருக்கிறாங்க, ஆண்டவர் இருக்கிறாரு. அதுக்கு கீழே பாருங்கள், எனக்கு தெளிவாக அந்த கண்ணாடி கொஞ்சம் அழுக்காக இருக்கிறனால தெளிவாக காட்ட முடியல. ஆனாலும் பாருங்கள் கொஞ்சம். இங்கே பாருங்கள் அந்த நேரம் பார்த்தீங்களா? பாருங்க, நேச்சைக்காக உப்புலாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா இந்த
அந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த அழகும் இங்கே பார்ப்பதற்கு கிடைக்கின்றது. தூரத்தில் பாருங்கள், ஒரு சர்ச்சு தெரியுதா? கோடிமுனை சர்ச்சு. அது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஊர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் அடுத்து ஒரு சர்ச் இருக்குது. அது ஒரு ஊர், அதில் ஒரு சர்ச் வச்சுருக்குறாங்க. இப்படி தான் இருக்குது. ரொம்ப தொலைவெலாம் போக வேண்டியதில்லை. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் குடும்பத்தோடு வந்து பார்த்து ரசிப்பதற்கு அருமையான ஒரு லொக்கேஷன் நண்பர்களே. இங்கே வந்து பாருங்கள், அப்படியே அசந்து போயிடுவீங்க. கிராமங்களில்தான் இயற்கை அழகு கொட்டி கிடக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கே வந்தால் பார்க்கலாங்க. பாருங்கள் பாறைகளை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். பாறைகளை பாருங்கள், பாருங்கள் தண்ணீருக்குள்ளே பாருங்கள். அதில் ஒரு பாறையை தேடி பிடிச்சி அழகாக ஒரு கெபி கட்டியிருக்காங்களே. பாருங்கள் கடல் பாருங்கள் எப்படி அடிச்சிட்ருக்கு பாருங்கள். ஆஹா, என்ன கலரில் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ப்ளூவும் இல்லாமல் க்ரீனும் இல்லாமல் ரெண்டும் கலந்த கலவையாக அந்த இடத்துல அப்படி தெரியுது பார்ப்பதற்கு. பின்னாடியும் போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா நாகர்கோயிலேருந்து குளச்சல் வாங்க. அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இந்த வாணியங்குடி ஊர் இருக்குது. இந்த ஊரில் ஒரு அருமையான யாகப்பர் ஆலயமும் இருக்கின்றது. அதே மாதிரி யாகப்பருக்காக இங்கே அற்புதமான ஒரு கெபியும் வச்சுருக்கிறாங்க. அதையும் நீங்கள் குடும்பத்தோடு வந்து பார்த்து ரசித்து செல்லலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.